ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து கொண்டைக்கடலை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொண்டைக்கடலை வந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா நான் வீட்டிலே அரைச்சிருந்து வெங்காயத்து கூட சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளி, 2 தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். வேக வச்சுக்கிற கொண்டைக்கடலையை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச கொழும்புத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை அத்தியும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, பூரி கூட தொட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும். சுட சாப்பாடு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.